ஹாய் ஆல், மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, மாங்காயை வந்து திருகி வச்சுருக்கேன். பட்டர்ஃப்ளை சாப்பரில் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலைகள், அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சு எண்ணெய் காய்ச்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிடுங்க. கருவேப்பிலை தழை, பூண்டு, பச்சை மிளகா, நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இதை இதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ அடுத்து வெங்காயம் நல்லா வெந்துடுது. ஸோ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் எப்பயுமே கிருமி நாசினி. கொஞ்சம் வேலை எல்லா டிஷ்லேயுமே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருகி வச்சுருக்க மாங்காய் அதே இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கோங்க திருகி வச்ச மாங்காவை. இப்போ மாங்காய் திருகி வச்சதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மாங்காய் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா இப்போ இது பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா வதங்கணும். வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை குட்டி கிளறி கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிஷ்ஷு. இதோட இன்னைக்கு கத்திரிக்காய் கறி காம்பினேஷன். மாங்காய் சாதம், கத்திரிக்காய் கறி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.